பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 9 குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று நீதிபதி தற்போதைய தீர்ப்பில் தண்டனை விவரங்களை வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முக்கிய தண்டனை விவரங்களை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள். 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம். அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் உத்தரவில் சில விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பலமான சாட்சிகள் என்பதால் மேல்முறையீட்டிற்கு சென்றாலும் நீதி நிலைநாட்டப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்த அந்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். தீர்ப்பு வெளியானவுடனே, தீர்ப்பின் விவரங்கள் வெளியானவுடனே செய்தியாளர்களை சந்தித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சுந்தரமோகன் அவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள், 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருப்பதாக நம்முடைய தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அது மட்டுமல்லாது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இல்ல 20 வருஷம்ன்றது மினிமம் சென்டென்ஸ். அதனால இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது 2013ல. அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இப்போ எந்தெந்த கேஸுடைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீங்க ஜட்ஜ்மென்ட் கேட்டீங்க? இதுல வந்து பல வழக்குகள், எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்து மகேந்திர சாவலா வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவலா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இதை எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்கிறாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். ஆமா, இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான், 5 லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறத தவிர ஒரு ஆயுள் தண்டனை ஒண்ணுதான், 5 ஆயுள் தண்டனை ஒண்ணுதான். இல்ல அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை. இதுல வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கு தான் சொல்லப்படாது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 1,56,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் மட்டும் இல்ல, மொத்தமா சேர்த்து அது ஒரு தனித்தனியா வழங்கப்பட்டிருக்கு, மொத்தமா சேர்த்து. இப்போ நீங்க கேட்ட ஜட்ஜ்மென்ட் அப்படியே வந்திருக்குது. இப்போ ஆப்போசிட்ல கொடுத்து எடுபடலையா? கேட்ட ஜட்ஜ்மென்ட் இல்ல, கேஸோட தன்மையை, சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா, ப்ராப்பரா, நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். பாதிக்கப்பட்ட தரப்புடைய பெயர்கள் வெளியே பிரச்சனை நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட, பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படி நடந்தது சார்? ஏன்னா இவ்வளவு ஃபேமிலி தெரியாத அளவுக்கு நீங்க கொண்டு அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாம ரகசியமா அவங்களை பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க பாதுகாப்பாக சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போறாங்க. நன்றி.